ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையில சுவாமி நாங்க உடைய பாதத்துல வந்து உடைய வசனங்களை தியானிக்கும்படி ஒன்று கூடி இருக்கிறோம். கிருபையா எங்களை நீர் வழி நடத்தி வருகிறீர். இம்மட்டுமாய் ஜீவன் சுகம்பலன் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கும் அவ்வப்பொழுது ஏற்படுகிற சுகவீனங்கள், பலவீனங்கள், உடல் சோர்வுகள், ஆண்டவரே உற்சாக குறைவுகள், இவைகளின் மத்தியிலும் எங்களை நீர் தாங்கி ஏந்தி சுமந்து, ஆண்டவரே நீர் ஒரு நல்ல மேய்ப்பனாய் கரம் பிடித்து எங்களை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலும் கூட நம்முடைய பாதத்துல வருகிறோம் தாப்பனே. நாங்க இப்பொழுதும் தியானிக்க இருக்கிற வசனங்கள் மூலமாக எங்களோடு நீர் பேசும். எசேக்கியாவின் வாழ்க்கை மூலமாகவும் இன்னும் மற்ற காரியங்களின் மூலமாகவும் எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். சிஸ்டர் ஆடிபிளாவே இல்ல, உங்களுக்கு மியூட் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, கேட்கல. அப்படியா? வெரி சாரி. இப்போ கேக்குதா? ஹலோ, இப்ப கேக்குதா சிஸ்டர்? கேக்குதா சாந்தினி சிஸ்டர்? கேக்குதா? மற்றவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? எனக்கெல்லாம் கேக்குது சிஸ்டர். கேக்குது எனக்கும். அப்போ உங்களுக்கு பாருங்க சிஸ்டர், உங்க இதுல சிஸ்டத்துல. சரி, ஓகே, நம்ம சரி ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் உங்க இது மியூட்ல இருக்கா சிஸ்டர்? இல்லைங்க, இல்லைங்க, ஆடிபிளாவே இல்லையே, ஒண்ணுமே கேட்கல. உங்க லிப் மூமெண்ட் மட்டும் தான் தெரியும், பார்க்க முடியும். மற்றவங்களுக்கு எல்லாம் கேக்குது. அவங்களே திருப்பி சொல்ல. மற்றவங்க எல்லாம் கேக்குறாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் கேக்குது. All the others can hear. நேரம் பேசிட்டு இருந்தோமே. மற்றவங்க என்ன சொல்றாங்க? ஐயோ, கேக்குது கேக்குது. சாட் வந்துச்சுங்களா? சாட் வந்துச்சா? மற்றவங்களுக்கு சாட்ல மெசேஜ் வந்துச்சா? உங்க இதான் தெரியுது சிஸ்டர், நீங்க வீடியோல தெரியுது. வந்துட்டு வந்துச்சுல்ல. பட் அவங்க வெளியே போயிட்டாங்க. சரி, வரட்டும். அவங்க இதான் வராங்க. நேரம் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு சத்தம் கேட்கல. ஹலோ, இப்போ ஆடிபிளா இருக்கு. எவ்வளவு நேரம் கேட்கல. பிரைஸ் காட், பிரைஸ் காட், தேங்க் யூ. சரி, நம்ம இப்ப ஸ்டடிக்குள்ள போகலாம். இன்றைய நாளில 39ஆம் அதிகாரம், ஏசாயா 39ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். அது வந்து ஏசாயாவுக்கு ஏற்பட்ட 3வது நெருக்கடியை குறித்து நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். நான் சொன்னேன் எசேக்கியாவின் வாழ்வில் ஏற்பட்ட 3வது நெருக்கடி. எசேக்கியாவுக்கு 3 விதமான நெருக்கடிகள் அவனுடைய வாழ்க்கையில் நேரிட்டது. ஒன்று, அவனுடைய
எதிராளியாகிய வெளியிலிருந்து வந்த நெருக்கடி. அதுதான் அசீரியர்கள் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கடி. இரண்டாவதாக அவனிடத்திலேயே அவன் உடல்நிலை கெட்டதினாலே அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கடி, அந்த வியாதியின் மூலமாய் அவனுக்கு நேரிட்ட நெருக்கடி. மூன்றாவதாக அநேக சமயங்களில நாமே இழுத்துக்கொள்கிற அல்லது எடுத்துக்கொள்ளுகிற காரணமாய் இருக்கிற நெருக்கடி. இந்த இடத்துல அவனுடைய செயலாலே அவனுக்கு நேரிட்ட நெருக்கடி. அதுதான் அந்த மூன்றாவது நெருக்கடி. முதல் இரண்டு நெருக்கடியையும் எசேக்கியா கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை நம்பி, கர்த்தரிடத்தில் ஜெபித்து மேற்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த மூன்றாவது நெருக்கடியை அவனே உருவாக்கி கொண்டான். அவனே அந்த வம்பா வாங்கிக்கிட்டான். அதுக்கு ஆன காரியம் என்னன்னு சொல்லிதான் நாம இந்த அதிகாரத்தில் வாசிக்க இருக்கிறோம். 39ஆம் அதிகாரம். இந்த 39ஆம் அதிகாரத்தின் ஒரு சாராம்சம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எசேக்கியா அவனுடைய கூட்டி கொடுத்த அந்த 15 வருஷத்துல அவன் மிகவும் மேட்டிமை ஆகிவிட்டான். இந்த கூட்டி கொடுத்த 15 வருஷத்துல அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி 38ஆம் அதிகாரத்துல அவன் சொல்றான். நான் என்னுடைய ஆத்தும கசப்பையெல்லாம் நினைத்து நான் அதற்கேற்ற விதமாய் வாழ்வேன், நான் எப்பொழுதும் உம்மை போற்றுவேன், இப்படின்னு எல்லாம் அந்த 38ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். அந்த கூட்டி கொடுத்த வருஷத்துல அவன் மிகுந்த பெருமை கொண்டவனாய் மாறிவிட்டான். இதுதான் நமக்கும் நேரிடக்கூடிய ஒரு பெரிய என்ன சொல்றது ஆபத்து. நாம அநேக சமயங்கள்ல நாம கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்தார் என்பதையே மறந்து விடுகிறவர்களாகி விடுகிறோம். நாம ஏன்னு சொன்னா நமக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் வருது, அப்படி ஒரு நன்மை இருக்கு. உடனே நாம இந்த நன்மையான நல்ல சூழ்நிலைகளை நாம் அது கர்த்தரால் வந்ததுங்கிறதையே மறந்துட்டு நாம் அதை செய்கிறவர்களாய் மாறி போகிறோம். நம்மாலேயே வந்த மாதிரி நாம் நினைத்து வாழ்கிறோம். இவனும் இப்போ எசேக்கியாவும் அப்படிதான் செய்யறான். இப்ப அவன் செஞ்ச தவறு என்னன்னு சொல்லி நம்ம போய் உள்ள பார்ப்போம். இதுல மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதோட முக்கியத்துவம் என்ன இந்த அதிகாரத்துலன்னு பார்த்தீங்கன்னா 4 காரியங்கள். 1, அவனுடைய பெருமை, அதன் விளைவு. அந்த பெருமையினால அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த நாட்டுக்கே ஒரு பயங்கர தீமையை உருவாக்குகிறான். அவனுடைய காரியம் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வருகிறது. அதுதான் ஃபர்ஸ்ட். 2வது, அவன் கர்த்தரை நம்பினவனாய் வாழ்ந்தான். இப்போ அல்ல, முதல்ல. அப்புறம் அவனுடைய இது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்ன நம்பிக்கை அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ லேக் ஆஃப் ட்ரஸ்ட். முதல்ல அவன் ட்ரஸ்ட் இன் காட், ஆனால் அதற்கு பின்பு லேக் ஆஃப் ட்ரஸ்ட் இன் காட். அதுதான் இந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அவனுடைய பொருட்கள் மேல, அவனுக்கு இருந்த செல்வத்தின் மேல, அவனுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேல அவன் அதிகமாக நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டான். 3வதாக அவனுக்கு ஏற்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா தீர்க்கதரிசி அவனுக்கு கொடுக்கிற எச்சரிப்பு. இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு. கர்த்தர் உடனே தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு. அப்போ கர்த்தர் அவன் தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகளின் மூலமாக கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் இவ்வளவு செய்தும் நீ இப்படி இருக்கிறதுனால கர்த்தர் உன் காரியங்களை கணக்கில் வைப்பாருன்னு அவனுக்கு சொல்றாரு. உன்னுடைய செயல்களுக்கான விளைவுகளை நீ சந்திப்பாய் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு பெரிய வரலாற்றின் அளவிலேயே ஒரு முக்கியத்துவமான ஒரு காரியங்களாய் மாறிவிடுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற சிறிய தவறுகள் அல்லது செய்கிற சின்ன நன்மைகள், சின்ன ஊழியங்கள் எல்லாவற்றுக்குமே பெரிய விளைவுகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நாம் செய்கிற சின்ன சின்ன காரியங்கள், ஏறெடுக்கிற சின்ன சின்ன ஜெபங்களுக்கு ஒரு பெரிய விளைவை வைத்திருக்கிறது போல
ஒரு செய்கிற சிறிய தவறுகளுக்கும் பெரிய விளைவுகளை வைத்திருக்கிறார். அதனால ஒரு பெரிய இங்க எசேக்கியா ராஜா செய்த தவறினால ஒரு வரலாற்றிலேயே ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தி அது ஒரு ஒரு முக்கியமான ஒரு காலகட்டமாய் அவன் செய்த காரியங்கள் மாறிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதல் வசனத்தை பார்த்தா, அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய மெரோடாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா. இந்த பேரெல்லாம் ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா, நம்ம உடனே அதை கூகுள் பண்ணி மற்ற ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த காலம், அவர் என்ன செய்தார், அந்த ராஜாக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், அதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மெரோடாக் பலாதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்து ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இப்போ பாபிலோன் ராஜா இந்த யூதா தேசத்திலிருந்து வெகு தூரம், அங்க இருக்கிறவனுக்கு இவனுடைய வியாதி சுகமானதெல்லாம் கேள்விப்படுறான். என்ன விதத்துல அவன் வியாதி சுகமாச்சு எப்படின்னு. அவன் வியாதி பட்டிருக்கான்னு அவன் அலர்ட் ஆகியிருப்பான். இல்லை, எப்பவுமே எனிமி வுட் பி வெயிட்டிங் ஃபார் த பர்சன் டு பிகம் வீக். அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற இடம் கொஞ்சம் பலவீனம் ஆகிறதுன்னு கேள்விப்பட்டாவே அவங்கெல்லாம் அப்படியே கண் கொத்தி பாம்பாட்ட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவன் நல்லாயிட்டான், இவனுக்கு சுகமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே அதையெல்லாம் அவன் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு பெரிய என்வாய்ஸ், அவங்க ஒரு கூட்டம் அவங்கள அனுப்புகிறான், அம்பாசடர்ஸ் அனுப்பி அவங்கள்ட்ட நிறைய வெகுமானத்தையும் நிருபங்கள்னா லெட்டர்ஸ் அவனை என்கரேஜ் பண்ணி அவனை கன்கிராச்சுலேட் பண்ணி அவனுக்கு அனுப்புகிறாங்க, குட் விஷஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த 15 வருஷத்துல கூட்டி கொடுத்த இந்த 15 வருஷத்துல கர்த்தர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, எசேக்கியா இதுவரைக்கும் எத்தனையோ நன்மைகள், he was a very good king, God fearing good king for the people ஆல்சோ. ஏன்னா அவன் நிறைய நன்மைகளை ஞானத்தோடு செய்தான். அப்போ இன்னும் அதிகமாய் இந்த 15 வருஷத்துல அவன் செய்வான் என்று எதிர்பார்த்து, கர்த்தருடைய மகிமைக்காய் அவன் வாழ்வான் என்று எதிர்பார்த்து இந்த 15 வருஷத்தை கூட்டி கொடுத்த போது இவனுக்கு ஏற்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, பாபிலோன் ராஜா என்னை பார்த்து என் காரியத்தை குறித்து கேள்விப்பட்டு அனுப்பிட்டானே, இது அவனுக்குள்ள ஒரு தலைக்கு மேல ஏறிடுச்சு. நமக்கு கூட அநேக சமயங்கள்ல இந்த மாதிரி தவறுகள் நேரிடும். மாம்சீகத்துல நம்ம யோசிக்கும் போது, மாம்சீகத்துல நம்ம செயல்படும் போது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நமக்கும் நேரிடும். நாமும் இப்படி ஒரு பெருமிதம் கொள்வோம், பெருமைப்பட்டு கொள்வோம், அதனால நிறைய தவறுகளையும் செய்வோம். அப்படித்தான் இவரும் செஞ்சிருக்காரு. என்ன பண்ணிட்டாரு, பாபிலோன் ராஜா என்னை கூப்பிட்டுட்டானே, என்னை இது பண்ணிட்டானேன்னு. ஆக்சுவலா இந்த பாபிலோன் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெரோடாக் பலாதான். மெரோடாக்குங்கிறது ஆக்சுவலா அவங்க கடவுள் பெயர். மெரோடாக் பலாதான் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவனை அசீரியர்களே மிக கொடூரமானவர்கள். அவர்களே இந்த மெரோடாக் பலாதான ஒரு டெரரிஸ்ட்னு அவனை கருதுகிறார்கள். தீவிரவாதி மாதிரி, பயங்கரவாதி அவன் அப்படின்னு கருதக்கூடிய அந்த மெரோடாக் பலாதான் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மக்கிட்ட அவன் நம்மகிட்ட பேசுறானே. 2 விஷயம். ஒன்று, அசீரியர் பயப்படுகிற ஒருத்தன் என்னோடு நண்பனாகிறான், அது அவனுக்கு சந்தோஷம். 2வது, அவனே என்னுடைய காரியத்தை கேள்விப்பட்டு எனக்கு உதவி செய்கிறானே. ஆனா அவன் தனிப்பட்ட விதத்துல எப்படிப்பட்டவன் சொன்னா, அவன் தனக்காகவே வாழ்கிறவன், தானே தனக்காக வாழ்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்டவன் தான் அவன். இப்ப இவன்கிட்ட பேசின உடனே அவங்கள வர வைக்கிறான்.
ரொம்ப சந்தோஷமா அவர்களை வரவழைத்து வாங்கன்னு சொல்லி அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு அது மாத்திரம் அவன் செய்யல. அவன் இன்னும் என்ன செய்தான் என்றால், அந்த 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறபடி, தன் பொக்கிஷ சாலையையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் ஆயுத சாலை அனைத்தையும் பாருங்க, மிலிட்ரி ஸ்ட்ரென்த் எல்லாம் காட்டுறான், ட்ரெஷர்ஸை காட்டிட்டான். அப்புறம் இன்னும் அவனுடைய ஃபைன் என்ன சொல்றது, அந்த கந்த வர்க்கங்கள் நிறைய பரிமள தைலம் அதையெல்லாம் அவனுங்களுக்கு காட்டிட்டு, தேவையில்லாதது அதை எல்லாத்தையும் காட்டிட்டு, பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காட்டிட்டு, வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்போ உணவு பண்ட சாலை அதுகளையும் காமிச்சிருப்பான். நிச்சயமா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கான், எவ்வளவு அவன்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் காட்டியிருக்கான். முன்ன பின்ன தெரியாத வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு ராஜாவுடைய என்வாய்ஸ் அவங்க வராங்க. அப்படி ஒரு சந்தோஷம், தலைகால் தெரியல அவனுக்கு. சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு அவன் நிலைமையே என்னன்னு தெரியாம ஒரே எக்ஸைட்டட் ஆயிட்டான்னு, அந்த மாதிரி ஆகி எல்லாத்தையும் காட்டி, வசனம் சொல்லுது, தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. பாத்தீங்களா? இதே எசேக்கியா ராஜாவை முந்தின அதிகாரங்கள் எல்லாம் பார்க்கும்போது, கேட்ட செய்தியா இருக்கட்டும், வந்த லெட்டரா இருக்கட்டும், எதையும் முதல்ல என்ன செய்வான்னா, his priority was to place everything in the presence of God. முதல்ல கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட வைப்பான், அவர் ஆலோசனையை கேட்பான், அவர் சித்தத்தை கேட்பான், அவர் பாதுகாப்புக்காக ஜெபிப்பான். அப்படிதான் இருக்கும். இங்கே இவங்க இப்படி வந்துட்ட உடனே இவனுக்கு தான் ஒண்ணுமே புரியலையே, ஓவர் எக்ஸைட்மெண்ட். கடவுளையும் கேட்கல, ஏசாயாவையும் கேட்கல, அவன் நண்பனாகிய தீர்க்கதரிசிகிட்டையும் கேட்கல. இவங்க 2 பேர்கிட்ட தான் அவன் ஒவ்வொரு தடவையும் தன்னுடைய நிலைமைகளை எக்ஸ்பிளைன் பண்றான். அந்த ரப்ஷாக்கை வந்து பேசின உடனே 3 பேரை அனுப்பி ஏசாயா கிட்ட அனுப்பி என்னன்னு கேட்டுட்டு வான்னு சொன்னான். நிருபம் வந்தோடனே லெட்டரை கொண்டு போய் ஆலயத்துல வைத்து ஜெபித்தான். ஆனா தனக்கு வியாதின்னு சொன்ன உடனே சுவரை நோக்கி ஆண்டவரை கிட்ட விண்ணப்பித்து அழுதான். இங்க இப்போ வந்து என்ன பண்ணிட்டான், அவங்கள உடனே வானா கூப்பிட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டான். எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் பாருங்க. அந்த மாதிரி 2 காரியம், ஒன்று பெருமை, 2வது தன்னிலை மறத்தல், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பேலன்ஸ்டா ஸ்டேபிளா இல்லாத ஒரு நிலைமை. இப்படி இருந்தால் இந்த விதமான தவறுகளை எப்பொழுதும் நாம் செய்யக்கூடும். அதன் அடிப்படை காரியம் என்னன்னு பார்த்தா, அந்த பாபிலோன் ராஜாவை தன்னுடைய காரியங்களை எல்லாம் வைத்து இம்ப்ரெஸ் பண்ணணும். நீ வீட்டுல தானே இருக்க, அன்னைங்கிட்ட பேசு, அன்னைக்கு தான் டெய்லி சிஸ்டம் பேசுனாங்க. நான் அந்த அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறது, மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நாம நினைத்தோமானால் அது நமக்கு கண்ணியாதான் முடியும். நாம் கர்த்தரை தான் இம்ப்ரெஸ் பண்ணணும். கர்த்தரை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணவே வேண்டாம், கர்த்தர்கிட்ட நம்ம இருக்கிற வண்ணமாவே போகலாம். தட் இஸ் தி பெஸ்ட் வே ஆஃப் வர்ஷிப். நான் பாவிதான், ஆனாலும் நீர் வாவென்று என்னை அழைத்தீர், வந்தேன், இருக்கிற விதமா நான் வந்தேன்னு சொல்றோம். அதுதான் கர்த்தருக்கு விருப்பம். இங்க என்னன்னா, இவன் மனுஷனை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, அந்த ராஜா என்னை பார்த்துட்டானே, என்னை கேட்டானேன்னு சொல்லி இவன் வந்து எவ்வளவு செய்ய முடியுமோ இருக்கிற அத்தனையும் கொண்டு போய் காமிக்கிறான். நானும் பெரிய ஆள் தெரியுமா, என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு எல்லாம் காமிக்கிறதுக்கு அவன் முயற்சிக்கிறான். இது வேற ஒன்றும் இல்லை, அதான் ப்ரௌட் ஃபூலிஷ்னஸ். ஆனா அதனால என்னாச்சுன்னா, அவன் தேசத்தையே ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டாந்துட்டான். ஒரு எதிரிக்கு இப்படி எல்லாத்தையும் காண்பிச்சா என்ன, அவன் படைபலம் என்ன, அவனுடைய பேக்கிங் என்ன, அவனுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு, இப்படி எல்லாத்தையும் காண்பித்தால் அதை விட பெரிய முட்டாள்தனம் வேற ஒன்றும் இல்லை இல்லையா?
அதை அவன் செய்ததாக நாம பார்க்கணும். கலாத்தியர் 1:10 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கலாத்தியர் 1:10. நம்ம என்றைக்கும் மனுஷரை ப்ளீஸ் பண்ண நினைக்க கூடாது. கலாத்தியர் 1:10 என்ன சொல்லுது? இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நம்மளுடைய செய்தி இதுதான். இன்னும் நம்ம மனுஷரை ப்ளீஸ் பண்றதுக்காக நாம ஏதாவது என்ன சொல்றது, நம்மளுடைய செய்திகள், நம்மளுடைய நடவடிக்கைகள், இன்னைக்கு பாருங்க, ஆட்சியே அரசாங்கமே மனுஷரை ப்ளீஸ் பண்றதுக்காக நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓட்டர்ஸை ப்ளீஸ் பண்றதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறவங்க செய்யறாங்க. கட்சி ஆட்களை ப்ளீஸ் பண்றதுக்காக தலைவர்கள் செய்யறாங்க. தலைவர்களை ப்ளீஸ் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமா இருக்கு. ஸோ இன்னைக்கு எல்லாரும் மனுஷரை ப்ளீஸ் பண்றதுக்கு ஓடி 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 செய்யறாங்க. அவ்வளவு செலவு பண்றாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. பட் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகவே முடியாது. நம்ம மனுஷனை ப்ளீஸ் பண்ணா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. மனுஷனை ப்ளீஸ் பண்ணா அது நமக்கு கண்ணியாகத்தான் முடியும். நம்மை அது இழுத்து விட்டுரும். இவனுக்கும் அதே நிலைமை தான். அந்த அந்த ஒரு தவறை தான் அவன் முக்கியமா செய்யறான். 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவின் இடத்தில் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து என்னிடத்திற்கு வந்தார்கள் என்றான். பாருங்க, இத கேட்ட அந்த செய்தி வந்த உடனேயே ஏசாயா ஓடி வரார். எப்பவுமே ஏசாயாவை ராஜா கூப்பிடுவார், அல்லது கர்த்தர் சொன்னா ஏசாயா வந்து ராஜா கிட்ட வருவான். ஆனா இங்க இத செய்தியை கேட்ட உடனே பதபதிச்சு ஓடி வரான். வந்து யார் வந்தா, என்ன செஞ்சாங்க, நீ என்ன செய்த? அடுத்த கேள்வி, நீ என்ன செய்தேன்னு. அப்போ அவங்கள்ட்ட அவன் சொல்றான், பாபிலோன்ல இருந்து வந்தாங்க, என்ன செய்தேன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி எல்லாவற்றையும் நான் காண்பித்தேன், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப பெருமையா சொல்றதாக நாம பார்க்கிறோம். ஏன் ஏசாயா இந்த கேள்வியெல்லாம் அவனிடத்துல கேட்டாருன்னா, அட்லீஸ்ட் இந்த கேள்விகளை கேட்கும்போது அவன் தன் நிலையை உணர்ந்து, ஓஹோ ஐயோ நான் இவர்களெல்லாம் கேட்காம இதை செஞ்சிட்டேனே, ஒரு வார்த்தை சொல்லாம பண்ணிட்டேனேன்னு யோசிப்பான். அட்லீஸ்ட் அப்போ அவன் வந்து தன் நிலையை உணர்ந்து அவன் மனம் திரும்புவான், மன்னிப்பு கேட்பான், ஏதாவது செய்வான் அப்படின்னு எதிர்பார்த்து தான் அவன் ஏசாயா வந்து அவர் இடத்துல கேட்குறார். ஆனா ஏசாயா, அந்த எசேக்கியாவுக்கு இருந்த அந்த இன்ஃப்ளேட்டட் ஈகோ, பெருமை அப்படி புஷ்ஷுன்னு இருக்கிறதுனால அவனுடைய தவறு அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அவனுக்கு அது தவறாவே தெரியல. தெரிஞ்சாதானே, அவனுக்கு அது தவறாவே தெரியல. ஸோ இப்படித்தான் இந்த நிலைமைக்கு தான் நாமும் கூட மாறிவிடுவோம். உணர்த்தப்படும் போதும் கூட உணர்வற்றவர்களாய் நாம் மாறிவிடக்கூடும் நம்முடைய மனநிலைமை. ஸோ நம்ம அவ்வளவு குற்றக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளு, நீ இப்படி பண்ணியிருக்கிறல்ல, இப்போ இதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளு அப்படின்னு அவனுக்கு சொல்றான். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை தெரியல. இது வந்து இன்னைக்கு இருக்கிற இதுல லாங்குவேஜ்ல, இன்னைக்கு இருக்கிற ஒரு இதுல பார்த்தா லீகல் நோட்டீஸ், ஜப்தி அப்படிங்கிற ஒரு நோட்டீஸ். உன் வீட்டில் இருக்கிற அத்தனையும் எடுத்துட்டு போயிடுவாங்க, உன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அடுத்தது அங்க அவர் சொல்றாரு பாருங்க, நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன்கோ. அப்ப இன்னுமே அந்த அவருக்கு 39 வயசுல தான் இந்த வியாதி வந்தது.
39 வயசு வரைக்கும் அவருக்கு குழந்தை இல்லை. கூட்டி கொடுத்த இந்த 15 வருஷத்துல தான் அவருக்கு குழந்தையே பிறந்தது. அது அந்த கூட்டி கொடுக்கிற அந்த குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாகவே இந்த சம்பவம், உடனேயே ஃபர்ஸ்ட் இயர்லயே இந்த சம்பவம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3rd இயர்ல தான் மனாசே பிறந்தான். ஸோ பாருங்க, அந்த கூட்டி கொடுத்த வருஷங்களும் அவனுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவே இல்லை. அப்போ அந்த இடத்துல அவன் இன்னும் தப்பா செய்துட்டு இருக்கான். இங்க உன் குமாரரிலும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனை வேலைக்காரர்களா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறப்போ, ஓ, பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிடுவான். பிள்ளைகளையும் கூட்டிட்டு போயிடுவான். அவனுக்கு கிடைச்ச அவனுடைய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கணும். ஸோ இது ஒரு பெரிய இக்னரண்ட். இதை குறித்து இன்னும் நல்லா விவரித்து பார்க்கணும்னு சொன்னா நீங்க 2 ராஜாக்கள் 2 நாளாகவும் இதுல எல்லாம் பார்க்கலாம். அங்க பார்க்கும்போது நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்திருந்தார், அவருக்கு நிறைய ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ சரிம்மா போயிட்டு வாங்க. இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த மாதிரி போன சந்ததியில தான் யார் இருந்தா? தானியேல் இருந்தார். தானியேலும் அவருடைய நண்பர்களும். தானியேல் அங்க அந்த இதுக்கு போனப்போ நமக்கு தமிழ்ல அது அந்த வார்த்தை வரல, ஆனா இங்கிலீஷ்ல வருது. எல்லா பிள்ளைகளையும் சந்ததியை சிறைப்பிடித்து கூட்டி கொண்டு போய், சரிம்மா நான் சரி 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 அந்த தானியேலை கூட்டிட்டு போன கூட்டத்துல தானியேலும் அவனுடைய நண்பர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுல ஆங்கிலத்துல தான் நம்ம வாசிக்கிறோம், they were all made eunuchs. அவர்களை அடிமையாக்குனது மாத்திரம் இல்ல, அவர்களுக்கு பெயரை மாத்தினதும் இல்லை, அவர்களுக்கு புதிய லாங்குவேஜ் சொல்லி கொடுத்ததும் இல்லை, அவர்களை அவங்களுடைய தேசத்தின் எல்லா காரியங்களையும் மறக்க செய்யணும்னு சொல்லி எல்லாம் செய்தது மாத்திரமல்ல, அவர்களை யூனக்ஸா மாத்திட்டான் அப்படின்னு ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பார்க்கிறோம். ஸோ இந்த காரியத்துக்கெல்லாம் காரணம் யாரு? எசேக்கியா ராஜா. அவர் செய்த தவறு பாருங்க. கர்த்தர் விசாரிக்கிறவர், நீதி உள்ள தேவன், அவர் சொல்வதை அப்படியே செய்கிறவர். இப்போ இந்த எசேக்கியா ராஜாவுடைய மனசு எப்படி இருக்கு? அவருக்கு வியாதி வந்தப்ப எப்படி என்ன சொல்லி அழுதாரு? நான் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு பாருங்க, நான் இவ்வளோ உமக்காக செய்திருக்கிறேனே, அப்படியா எப்படியான மனம் திரும்பி கதறி கண்ணீர் விட்ட இசைக்கு இப்ப என்ன சொல்றாருன்னு பாருங்க. நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. அந்த ப்ரைடு வந்துருச்சுன்னு வைங்களேன், செல்ஃபிஷ்னஸும் கூடயே வந்துடும். தான் நல்லா இருக்கிறேன் தான், தனக்கு ஒண்ணு இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இந்தவா அது வரைக்கும் நான் நல்லா தானே இருக்க போறேன், ஓகே வாட் எவர் இட் இஸ். இந்த ஆட்டிடியூட் அவனுக்கு வந்துச்சு. ஸோ அதான் அவனுடைய சேட் ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் ஆஃப் கிங் ஆஃப் ஜூடா. அனௌன்சிங் த ஜட்ஜ்மெண்ட் இப்படி வரும்னு சொன்ன பிறகு, ஒருவேளை எசேக்கியாவை இன்னைக்கு நம்ம குற்றக்கண்கள்ல பார்க்குறப்போ நமக்கும் நாம் என்ன நிலைமையில் இருக்கோம்னு கொஞ்சம் யோசிக்கணும். நாம் வேதத்தை வாசிக்கும் போதும் நியாய தீர்ப்பை பற்றி வாசிக்கிறோம், கர்த்தருடைய வருகையை பற்றி வாசிக்கிறோம், கடைசி காலத்தின் அடையாளங்களை பற்றி வாசிக்கிறோம், நமக்கு பல செய்திகளை கேட்கிறோம். நாம என்ன ஆட்டிடியூட்ல இருக்கோம்?
ஈரான்ல என்னமோ நடந்துகிட்டு இருக்கு, அந்த கண்ட்ரில என்னமோ நடக்குது, இஸ்ரேல்ல என்னமோ நடக்குது. நமக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம நாட்டுல வடநாட்டுல நடக்குது, நம்ம நாட்டுல எப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது பாதிப்பற்றவர்களா இருக்கிறோமா, அல்லது அடுத்தவர்களை குறித்த கரிசனையோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கிறோமா? கேள்வி அதுதான். இங்க குட் காட்லி கிங்கா ஆரம்பிச்சாரு, அவுட்ஸ்டாண்டிங் காட்லினஸ் அவன் இடத்துல இருந்தது அப்படின்ற 2 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். ஆனா முடிவு அவன் ஒர்த்லெஸ் கிங்கா மாறிட்டான். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப பாருங்க, அவனுக்கு ஒரு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாங்க. இந்த கூட்டி கொடுத்த வருஷமும் 39 வயசுலயே போயிட்டானே, ஒரு 50 வயசு வரைக்கும் இருந்தான்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு 50 வயசை கூட்டி கொடுத்தாரு, 54 வயசு வரைக்கும் வாழுப்பான்னு. அந்த வருஷங்கள், ஸோ டைம் ஆர் ஏஜ் வில் நாட் பிரிங் அவுட் அ சேஞ்ச். இட் கேன் நாட் மேக் எனிதிங் பெட்டர். இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில அதுதான் டெட்டோரியேட்டிங் பீரியட். அவன் நல்லா இருந்தான், 39 வயசுல அந்த நாள்ல மறிச்சிருந்தாலே அவன் நன்றாய் மறித்திருப்பான். இந்த கூட்டி கொடுத்த 15 வருஷமும் அவனுடைய பெயரை கெடுத்து கர்த்தருக்கும் பிரியமில்லாம வாழ்ந்து அவன் நாட்டுக்கு தண்டனைக்கு காரணமாய் போனான். இப்படி ஒரு பயங்கரம் பார்த்தீங்களா? நிறைய பேர் கல்யாண சமயத்துல எல்லாம் சொல்லுவாங்க, பையன் ரொம்ப குறும்பா இருக்கான், பையன் அடங்கவே மாட்டேங்கிறான்னு. காலம் காலம் எல்லாம் சரியாக்கிரும், காலம் அவனை திருத்திரும் இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க உலக பிரகாரமா. ஆனா டைம் will do nothing. நாம அந்த டைம்ல எப்படி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். நாம நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்க. காலம் என்பது எதுவும் செய்யாது, ஆனா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும், காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளணும், காலத்தை நாம பயன்படுத்திக்கணும். காலத்தை குறித்த அறிவு நமக்கு வேணும். அதை விட்டுட்டு காலமே ஏதாவது செஞ்சிருமா? இல்லை. இது எசேக்கியாவுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனர். அது ஒரு பெரிய இன்னும் என்ன சொல்ல போனா ஒரு எச்சரிப்பு. எசேக்கியாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. ஆகவே காலத்தை பிரயோஜனப்படுத்த நாம் பயன்படுத்தி கொள்ளணும். கர்த்தரை நம்பாத ஒரு வாழ்க்கை, தன் சுய பலத்தை நம்பின அல்லது தனக்கே கிடைத்த ஆசீர்வாதங்களை பெருமித்து அதை ஒரு மகிமையாக, செல்ஃப் குளோரியாக அதை நினைக்கிற ஒரு நிலைமை ஆபத்தில் கொண்டு போய் முடியும். எதையும் நாம் கர்த்தருடைய மகிமைக்கென்றே செய்ய வேண்டும், கர்த்தருடைய மகிமைக்கென்றே வாழ வேண்டும். அதை நாம் செய்யாத பட்சத்தில் நமக்கு இது ஒரு பெரிய ஆபத்தாய் தான் முடியும். சரி, இப்போ நாம 40வது அதிகாரத்திற்குள்ளாக போய் பார்க்கலாம். ஏன்னா அந்த அதிகாரம் ரொம்ப சின்ன அதிகாரம். இப்போ இந்த 40வது அதிகாரத்துக்கு 39, 40 ரெண்டையும் சேர்த்து ஒருத்தர் சொல்றாரு, அந்த அதிகாரத்துக்கு பெயர் A Tale of Two Glories. நாம் என்ன படிச்சிருக்கோம்? A Tale of Two Cities, சார்ல்ஸ் டிக்கன்சன் இல்ல, அவர் எழுதின ஒரு புக்குன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம், A Tale of Two Cities. இப்போ நம்ம இந்த 2 அதிகாரத்துக்கும் என்ன பெயர் கொடுக்குறாங்கன்னா A Tale of Two Glories. முந்தினது Glory of Man, 40வது Glory of God. So Glory of God versus Glory of Man, 2 கம்பேரிசன் மாதிரி. இதுல நிச்சயமா நமக்கு தெரியும் Glory of God is the significant one. Glory அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ஹபாட் அப்படிங்கிற அர்த்தம். ஹபாடுங்கிற வார்த்தை, அதுக்கு அர்த்தம் 2 விதத்துல, கெட்டதாகவும் இருக்கு நல்லதாகவும் இருக்கு.
கெட்டதானது என்னன்னு சொன்னா ஒரு பாரமான ஒரு பேர்டன்சம் திங்கு தான் அபார்ட் அப்படிங்கிறது. ஆனா அதே நல்லதா நம்ம நினைக்கணும்னா ஒரு பயங்கர ஸ்பிளெண்டர், ஒரு விவரிக்க முடியாத ஒரு மகிமை, கிராண்டியர், ஒரு என்ன சொல்றது, அது பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பிரில்லியன்ஸ், கண்களிலால் பார்க்க முடியாத ஒரு 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 அழகான ஒரு பெரிய காரியம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு சில வசனங்களை கூட நாம பார்க்க முடியும். கர்த்தருடைய மகிமை எப்படியாய் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அஹ், மோசே வந்து கர்த்தரை பற்றி பார்க்கிறார். கர்த்தாவே உமக்கொப்பானவர் யார், இல்ல பயப்படத்தக்கவர் பரிசுத்தமானவர் அப்படின்னு எல்லாம் மோசே பாடுறத நாம பார்க்கிறோம். அது வந்து இது நம்ம மனுஷனுடைய ஒரு மகிமையை குறித்து நாம பார்க்கலாம். நீதிமொழிகள் 19:11. நீதிமொழிகள் 19:11 என்ன சொல்லுது? மனுஷனுடைய வேகம் அவன் கோபத்தை அடக்கும், குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மன்னிப்பது அவனுக்கு மகிமை. பாருங்க, மனுஷனுடைய மகிமைன்றது என்னன்னா குற்றத்தை மன்னிக்கிறது. இந்த குணம் இருந்தாதான் அது அவனுக்கு மகிமை. இன்னைக்கு நம்ம மக்கள் வந்து மனுஷனுக்கு மகிமைன்னு எதையெல்லாம் நினைக்கிறாங்க? ஒரு பிரம்மாண்டமான மேடை அமைத்து அவனுக்கு ஆள் உயர மாலையை அணிவித்து அவனுக்கு பட்டு சாலையை மேல போத்தி இதெல்லாம் தான் மனுஷனுக்கு மகிமைன்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுது குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. இப்படி ஒரு டோட்டல் டிஃபரன்ஸ் பாருங்களேன். உலகம் திங்க் பண்றதும் நம்ம ஆவிக்குரிய விதத்துல யோசிக்கிறதும் எவ்வளவு வித்தியாசத்தை கொண்டு வருகிறது இல்ல? இப்போ 20ஆம் அதிகாரத்தையும் 29ஆம் வசனமும் பாருங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. நரை. முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. இதை அறியாமதா நிறைய குடும்பங்கள்ல முதிர் வயதானவர்களை இல் ட்ரீட் பண்றாங்க. அவங்களுக்கு சரியான மரியாதை கொடுக்கறது இல்லை, அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுறது இல்லை, அவங்களுடைய வியூஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல நடக்குது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் வீடுகள்ல இது நடக்க கூடாது, நடப்பது வெகு குறைவு, நடக்கிறது இல்லை. இன்னைக்கு உலகத்தாருமே அதை எல்லாம் புரிந்து கொண்டு அவர்களும் இன்னைக்கு நல்லா வச்சுக்கிறாங்க. அது வேதம் நமக்கு இது எல்லாமே சொல்லி கொடுக்குது. சரி, இப்போ ஏசாயா உடைய மொத்த அதிகாரங்கள் 66. அதுல 3 பகுதிகளாய் நம்ம அந்த அதிகாரங்களை பிரிக்க முடியும். 35ஆம் அதிகாரம் வரைக்கும் கண்டம்னேஷன். கண்டம்னேஷன்னா அவர்களை உணர்த்தி அவர்களை நியாய தீர்ப்புக்கு கொண்டு வர்றது, நியாய தீர்ப்புக்கு அவர்களை எச்சரிக்கிறது. 36லேருந்து 39 கான்ஃபிஸ்கேஷன். 40லேருந்து 66 கான்சலேஷன். இந்த 40லேருந்து 66 வந்து கம்ஃபர்டிங் சாப்டர்ஸ். இது வரைக்கும் அவங்கள உணர்த்தி அவங்கள ஒரு வழியாக்கி அவங்கள கொண்டாந்தாச்சு. இப்போ ஆண்டவர் டோனே மாறுது. 40ஆம் அதிகாரத்திலிருந்து he wants to comfort his people. ஏன்னா அவங்கள எத்தனையோ எச்சரிப்பு சொல்லியாச்சு, எவ்வளவோ தண்டனைகளுக்கு உள்ளாக்கியாச்சு, இனியும் தண்டனைகள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக, ஏன்னா ஏசாயா ப்ரீ எக்ஸைலிக் ப்ராஃபட், எக்ஸைலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தீர்க்கதரிசி, வரப்போகிறது அப்படி எச்சரிக்கிறார். ஸோ அவர்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியாக, ஆறுதல் கொடுக்கும்படியாக 40ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் அப்படி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து வந்து சகல
ஆறுதலின் தேவன் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அதற்காக அவருடைய தூதர்களை, அவர்களுடைய ஊழியக்காரர்களை பல இடங்களுக்கு அனுப்பி அவருடைய ஆறுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் நியமித்திருந்தார் என்று சொல்லி கூட நாம பார்க்கிறோம். இப்போ இன்னைக்கு அந்த காலகட்டத்தில், அதாவது ஏசாயா இருந்த காலகட்டத்தில், எசேக்கியா வாழ்க்கை முடிவில் அன்னைக்கு எருசலேமுக்கு உண்மையாகவே ஆறுதல் தேவையாய் இருந்தது. ஏன்னா எல்லா விதத்திலும் அவர்கள் அலசடிப்பட்டவர்களாய், பாதிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சிச்சுவேஷன் இன்றைக்கும் அப்படிதான் இருக்கு. அது அவர்களுக்கு மேசியாவை ஏற்றுக்கொள்ளாததினால் ஏற்பட்டிருக்கிற ஒரு நிலைமையா என்னன்னு தெரியாது. ஒருவேளை அப்படியாதான் இருக்கலாம். ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம்னா, இன்றைக்கும் அவர்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாம, ஒரு அமைதல் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அவர்களுக்கு. ஒரு ஆறுதல் அவர்களுக்கு தேவையாதான் இருக்கு. போய் போய் அழுகுறாங்க. இந்த வெஸ்டர்ன் வால்ல போய் இடிச்சு இடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நிலைமை தான் இன்றைக்கும் இருக்கு. அதனால அந்த எருசலேமுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்காக இந்த அதிகாரத்துல கர்த்தர் பேசுகிறார். அவர் கொடுக்கும் ஆறுதல் எப்படிப்பட்டது? இன்னைக்கு நம்மளை பார்த்தா சில பேரெல்லாம் சில சமயத்துல சொல்ற ஆறுதல் மாதிரி இல்லை. எல்லாம் இது சீக்கிரம் மாறிடும், இது இவ்வளவுதான், அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மனசளவுல பாதிக்கப்பே இல்லாம உதட்டளவுல பேசக்கூடிய ஆறுதலா இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல கர்த்தர் கொடுக்கும் ஆறுதல். அதற்கான காரணத்தையும் அவர் சொல்லிதான் அவர் அந்த ஆறுதலை சொல்லுவார். இவர் பேசுகிற இந்த அதிகாரத்தில அவர் பேசுகிற நேரங்கள்ல இந்த வார் இன்னும் முடியல. அது அப்படியே நிக்குது. பாதியில தான் போயிருக்காங்க. அந்த 1,84,000 பேரு கொல்லப்பட்டாங்க. சனகரிப் ராஜா கொல்லப்பட்டான். ஆனா அசீரியர்கள் இன்னும் அவர்களுடைய அந்த வார் டோனை, அந்த நான் உங்களை பிடிப்பேன்னு சொன்னதெல்லாம் இன்னும் ஒன்றும் மாறலை, அப்படியே இருக்கு. ஸோ இப்போ இவர் கொடுக்கிற ஆறுதல் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தான் சொல்லப்படுமாய் இருக்கும் அந்த வார்த்தைகள். அந்த ஒரு தீர்க்க தரிசனமா தான் அந்த வார்த்தைகள், இந்த ஆறுதலின் வார்த்தைகள் இருக்கும்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன்னா அந்த நிகழ்காலத்துக்கு அது ஒட்டு வராது. இதுதான் நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல நாம பார்க்கிறோம். ரோமர் 8:37. அதுல என்ன நம்ம வாசிக்கிறோம்? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் வார் அப்படியே நிக்குது, நமக்கு எதிரான பிரச்சனைகள் அப்படி இருக்குது. நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, ஒன்னும் முடிவு பெறல, எல்லாம் அப்படித்தான் இருக்கு. சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் மாறல. ஆனா இவைகள் எல்லாவற்றிலும் நம்மில் யாரால? நம்மில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் இருக்கிறேன். இதுதான் நமக்கு, இதை விட பெரிய வார்த்தை என்ன வேணும்? இதுதான் நமக்கு ஆறுதலே. அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா நமக்குள் இருக்கிறவர் யார்? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, கலங்க வேண்டியது இல்லை. ஸோ இந்த நாட்கள்ல ஏசாயா பேசும்போது எருசலேம் தன் நிலையை உணர்ந்து தன் பாவ காரியங்களை புரிந்து கொண்டு அப்படியான ஒரு சூழ்நிலையில அவர் இருக்கும்போதுதான் ஏசாயா பேசுறாரு. அதனால அவங்களுக்கு இது உண்மையாகவே ஆறுதலா இருக்கும். ஏன்னா அவங்க பாவ நிலையை உணர்ந்து அறிக்கை பண்ணினதினாலே அவர்களுக்கு இந்த ஆறுதல் ஒரு உண்மையான ஒரு கம்ஃபர்டிங் இதா இருக்கும். அது ஒரு நமக்கு நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்குன்னு, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுங்கிறத விட பெரிய ஆறுதல் வேற ஒன்றும் இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த வசனங்கள் அவர்களுக்கு ஆறுதலா இருக்கும் என்று சொல்லி இந்த முதல் 2 வசனத்துல ஏசாயா அவர்களோடு பேசுறத பார்க்கிறோம்.
முதல் 2 வசனமுமே எருசலேமுக்கு ஆறுதலை கூறுகிற வசனங்கள். இப்போ 3வது வசனத்துக்கு வருகிறோம். இந்த 3வது வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இது ஏதோ நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பேசேஜ். யோவான் ஸ்நானனுடைய வெரி குட். உண்மை அதுதான். அதைத்தான் இது சொல்லுகிறது. 4 சுவிசேஷங்களிலும் முதல் 3 சுவிசேஷங்களிலும் நாம் அதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். யோவான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்த ஒரு தூதன், ஒரு வழிகாட்டி, அவருக்கு வழிகளை ஆயத்தப்படுத்த அவர் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ அதை என்ன நம்ம சொல்லலாம்னா, வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபெட். என்ன அது? ஒரு பெரிய ராஜா வரப்போகிறார். இங்கே இந்த ஜனங்களுக்கு யோவான் ஸ்நானகன் நமக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார், மேசியா வருகிறார் என்று சொன்னார். இங்கே இவர்களுக்கு ஒரு பெரிய ராஜா வரப்போகிறார். அவருக்கு நம்ம ஆயத்தமாக்கணும், வழிகளை ஆயத்தமாக்கணும். பள்ளமெல்லாம் மேடாக்கப்படணும் இல்லையா, மலைகள் தாழ்த்தப்படணும் அப்படின்னு சொல்லி கோணலானவை நேராக்கணும். ஃபாதர் இதை வச்சுதான் ஒரு நல்ல அருமையான ஒரு பாட்டு பாடியிருப்பார் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி அந்த இதை அவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த விதமாய் செய்கிற உள்ளங்களுக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தர் தன் மகிமையை இப்படிப்பட்ட இருதயங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ரெவலேஷன் என்னன்னு சொன்னா, அவர் வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்காரு. நாம நம்ம உள்ளங்கள்ல இருக்கிற எல்லா விதமான பள்ளங்கள், மேடுகள், சிலதெல்லாம் மலைகள், சில இதெல்லாம் குன்றுகள், சிலதெல்லாம் அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ், அதையெல்லாம் தகர்த்து அவருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணும்போது மாம்சமான எல்லாரும் அதை காண்பார்கள். இதுல அவர் வெளிப்படுத்தும் போது அது இவருக்கு தான் காண்பிப்பேன், அவங்களுக்கு தான் காண்பிப்பேன், இவங்க எத்தனை நாள் உபவாசம் இருந்தாங்க அதனால அவங்களுக்கு காண்பிக்கிறேன், இவங்க இந்த சபையை சேர்ந்தவங்க, இவங்க வெள்ளை உடுப்பு போடுறவங்க, இதெல்லாம் அவர் பார்க்கறதே இல்லை. அவர் நம் உள்ளம் எப்படி இருக்கிறது, ப்ரிப்பேர்டு ஹார்ட், நம்ம ஹார்ட் அவருக்கு ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு ரெடியா இருக்கா, அந்த நிலைமையில அவர் நமக்கு உண்மையாகவே என்ன செய்யறார், தன்னை வெளிப்படுத்துவார். ஆற்றங்கரையில உட்கார்ந்து பவுல் போதிக்கிறாரு. அங்க வியாபார ஸ்திரீ ஒருத்தர் லீதியாள் உட்கார்ந்து கேட்கிறார். அந்த உள்ளம் எப்படியாய் ஆயத்தப்பட்டிருந்தால் அந்த வசனத்தை அவள் ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அதை செய்தார். பவுல் செய்யல, பவுலுடைய எலக்வென்ட் மெசேஜ் அல்ல, அந்த உள்ளத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். எப்போன்னா அந்த உள்ளம் அந்த மாதிரி ப்ரிப்பேர்டா இருந்துச்சு. பைபிள் ஸ்டடிக்கு வர்றதுனாலும் சரி, ஆலயத்துக்கு போறதுனாலும் சரி, நம்ம எங்க கம்யூனியன் எடுக்கிறதுனாலும் சரி, எல்லாவற்றுக்குமே நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்னா அந்த ஆயத்தத்தோட இருக்கணும். அப்போ கர்த்தர் அதை நிச்சயம் நிரப்புவார். கர்த்தர் அதை நிச்சயமா அந்த கிரியையை கொண்டு வருவார். நம்ம ஒரு தனி ப்ரிப்பரேஷன் ஃபார் அனாயின்ட்மெண்ட் அதெல்லாம் கிடையாது. தனி ப்ரிப்பரேஷன் ஃபார் ரெவலேஷன் அவசியமே இல்லை. இஃப் யூ ஆர் ரெடி, இஃப் யூ ப்ரிப்பேர் யோர் செல்ஃப் daily, if you consecrate yourself daily, you will get this blessing. So அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட
சொல்வதை பார்க்கிறோம். இந்த வசனங்களுடைய முழு நிறைவேறுதல் தான் யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை. அதை அறிந்த சகரியா தான் அந்த அவர் பிறந்தப்போ அந்த இதை அவர் முக்கியப்படுத்துறத நாம பார்க்கிறோம். சரி, இதுல இங்க ராஜான்னு சொல்லப்பட்டது அங்க நமக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து மேசியாவாய் அவர் வந்த அவருடைய முதல் வருகை. அதற்கு எப்படி நாம ஆயத்தம் படுத்தணும்? ரிப்பென்ட். சொன்ன முக்கிய காரியம் என்ன? ரிப்பென்ட். அதுதான் இயேசுவும் முதல் பிரசங்கம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. ஸோ அதுதான் ப்ரிப்பரேஷன், அதுதான் த வே ஆஃப் த லார்டு. அதில் போகிறதுக்கு அதுதான் முதல் ஆயத்தம். ஸோ நம்ம அப்போ அதில் அந்த ஆயத்தத்தோட போனோம்னா பள்ளங்கள்லாம் மேடாகும், மலைகளெல்லாம் தாழ்த்தப்படும். வேற ஒன்றும் எக்ஸ்டர்னல் நம்ம செய்ய வேண்டியது இல்லை. ஆக்ஸும் அதுவும் இதுவும் எடுத்துட்டு போய் செய்ய வேண்டியது இல்லை. நம்ம உள்ளத்தை ரெடி பண்ணோம்னா அதெல்லாம் தன்னை போல சரியாகிவிடும். ஸோ தட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் திஸ். ரிப்பென்ட் and confess and accept Christ as our Savior. சரி, 6ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவரை தீர்க்கதரிசிய இன்னும் கூப்பிட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றான். அப்போ அவர்கிட்ட கேட்கிறான், என்னத்தை சொல்றது அப்படின்னோன்னா அவர் சொல்றாரு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும். இந்த 39ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் இங்க. ஏன்னா அங்க நம்ம என்ன பார்த்தோம்னா, அவன் தன்னையே பிரதானப்படுத்தி தனக்கு இருந்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்திக்கிட்டு இருந்தான். அதை இங்க அவர் சொல்றாரு, ஆஃப்டர் ஆல் யுவர் லைஃப் இஸ் சோ ஃப்ரெஜைல், ஃப்ரெயிலிட்டி ஆஃப் ஹியூமன் லைஃப். புல்ல போல இருக்கு, பூவை போல இருக்கு. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும். நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை சொல் என்று உரைத்தது. பாருங்க, ஒரு நேர ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஒரு செய்தியை அங்க சொல்றாரு. இது வாய்ஸ் ஆஃப் காட். அங்க முந்தின வரைக்கும் பார்த்தது வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபெட், இங்க வாய்ஸ் ஆஃப் காட். என்ன சொல்லுது? உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குப்பா, போய் மனுஷனுடைய வாழ்வு எவ்வளவு நிலையற்றது என்று போய் சொல்லு. நீ ஒரு மலையை பார்க்கும்போது அவ்வளோ அருமையா பச்சை பசேல்னு புல்லா இருக்கு. அதே ஒரு 2 மாசம் கழிச்சு பாரு, வெயில் காலத்துல பாரு, அதெல்லாம் கருகி போய் புல்கள் ஈஸியா தீந்து போகும், கருகி போயிருக்கு. அந்த கலரே ப்ரௌனா மாறிடுது, பேரனா இருக்கு. எல்லா இடமும் பசேல்னு இருந்தது, இப்ப எல்லாம் பாறைகளா தெரியுது. அவ்வளவுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, இவ்வளவு சீக்கிரமா மறைஞ்சிடும். ஒரு கர்த்தருடைய ஆவி அடி ஊதுனாருன்னா என்ன ஆகுது? புல் உதிர்ந்து உலர்ந்து பூ கருகி போகுது, பூ உதிர்ந்துருது. ஸோ உலர்ந்து போகுது, உதிர்ந்து போகுது. ஸோ திஸ் வில் ஹேப்பன் டு த லைஃப் ஆஃப் மேன். ஸோ அவ்வளோ சீக்கிரமா மாறிடக்கூடிய ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு எவ்வளோ பெருமை, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு தம்பட்டம், அடுத்த அந்த மக்களுக்கெல்லாம் போய் எல்லாத்தையும் காட்டி தருகிற முட்டாள்தனம் எல்லாமே நடக்குது. அது பெருமையினுடைய விளைவு. இது பெருமை இருந்தாலே சுயநலம், முட்டாள்தனங்கள், தவறான டெசிஷன்ஸ் இதெல்லாம் ஏற்படும். ஸோ அது அப்படித்தான் அங்க ஏற்பட்டுச்சு. அப்போ அவர் சொல்றார், எது நிலை நிற்கும்? கர்த்தருடைய காரியங்கள் தான் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய காரியங்கள் என்னென்ன? அவருடைய வார்த்தை, அவர் தருகிற நித்திய ஜீவன், அவர் தருகிற சமாதானம், அவர் தருகிற சந்தோஷம், அவர் தந்திருக்கிற ஜெப ஜீவியம், அவர் தருகிற ஆவியானவருடைய வழி நடத்தல், இதெல்லாம் நிலை நிற்கும். மற்றதெல்லாம் மாறிப்போகும் அப்படிங்கிறத அவர் தெளிவா அந்த இடத்துல சொல்றார். இது வனாந்திரத்துல கூப்பிட்ட குரல் நம்முடைய உள்ளங்களை
ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள. இங்கே சொல்லப்படுகிற கூக்குரல், கர்த்தருடைய வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நம்முடைய மகிமை மேன்மையெல்லாம் பாசிங், ஆனா இட்டர்னலா இருக்கக்கூடியது கர்த்தரும் அவருடைய வார்த்தைகளும். ஆகவே நாம நம்ம பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம்மை தாழ்த்தி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள் தான் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 - 25 வசனங்கள் என்ன சொல்லுது? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22 - 25 வசனங்கள். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஒரே ஒரு நிமிஷம் அங்க பாருங்க. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் போது உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால். எப்படி நம்ம ஆத்துமாவை சுத்தமாக்குறது? சால்வேஷன் இஸ் ஒன் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னன்னா சாங்டிஃபிகேஷன். இந்த சாங்டிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ், டெய்லி ப்ராசஸ், ப்ரோக்ரஸிவ் ப்ராசஸ். அப்ப அது எப்படி நமக்கு நேரிடும்? ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது. So word of God will purify our soul. அதுதான் அங்க. அடுத்து அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவில்லாத வித்து, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்து. அடுத்த 2 வசனமும் அதே இதான் சொல்லியிருக்கு. மாம்சம் எல்லாம் போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லு உலரும், பூ உதிரும். பூ உதிர்ந்து போகும், மேன்மையெல்லாம் உதிர்ந்து போகும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சோ அதுதான் இந்த இடத்துல அழுத்தமா சொல்றாரு. The frailty of man and the permanency of God and His word. இவன் இவன் உதிர்ந்து போவான், இவன் உலர்ந்து போவான், இவனுடைய மேன்மையெல்லாம் அழிவுக்குள்ளானது. ஆனா நித்தியமாய் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது கர்த்தருடைய வசனம். இப்போ 9ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? சியோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இப்ப அவங்க இருக்கிற ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி பயமுள்ள ஒரு சூழ்நிலை இல்லையா? அந்த நேரங்கள்ல, அந்த நாட்கள்ல சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, யூ கிவ் த மெசேஜ் ஆஃப் குட் நியூஸ். அதை நீ மலை மேல ஏறி சத்தமா சொல்லு. டாப் ஆஃப் தி ஹை மவுண்டன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமோ அத்தனை பேருக்கு அது சொல்லு. இப்ப நமக்கு அதே தான். கோ டெல் இட் ஆன் த மவுண்டன், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் பார்ன். குட் நியூஸை போய் நீ சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு. எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியுமோ சொல்லு. லிஃப்ட் அப் யுவர் வாய்ஸ் வித் ஸ்ட்ரெங்க். எவ்வளவு உன்னால சத்தமா சொல்ல முடியுமோ, சத்தம்னா என்ன, எவ்வளவு பேருக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு பேருக்கு நீ சொல்லு. நமக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, நாம உலகத்திலே அறிந்து கொண்ட எல்லா காரியங்களை காட்டிலும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிற அறிவு தான் பெருசு. பவுல் அதனாலதான் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் என்ன சொன்னாரு, நஷ்டமும் குப்பையும். கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு முன்னால இது எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன். நான் எல்லாவற்றையும் விட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப அதிகமா படித்தவர், தியாலஜி படித்தவர், சர்ச் டாக்டரின்ஸ் படித்தவர், ஜுடேயிசம் படித்தவர். அவர் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏன்னா கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவு
அவ்வளவு மேன்மையானது. அதுதான் அவர் இங்க சொல்றார். நமக்கு வேண்டிய, நாம் இன்றைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் இதுதான். We must study and know our God. எதற்கு நம்ம படிக்கிறோம்? நம்ம கர்த்தரை பற்றி அறிந்து கொள்ள. நம்ம நம்ம நோக்கம் என்னன்றதை இப்ப நம்ம கேட்டோம்னா, இந்த பைபிள் ஸ்டடியுடைய நோக்கம் என்ன, நம்ம எதற்காக படிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருங்கிறத கேட்கறதுக்கு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை இன்னும் அறிந்து கொள்வதற்கு. அதுதான் முக்கியமான நோக்கம். ஏன்னா நமக்கு இன்னும் ஆண்டவரை முழுமையா தெரியல. நமக்கு ஆழமா 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 படிக்க படிக்கத்தான் அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர், அது திரும்ப திரும்ப நம்ம யோசிக்க யோசிக்க நமக்கு அது ஒரு உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், இதெல்லாம் நாம கேட்காமையே உள்ளுக்குள்ள இது தானா நடக்கிற ரியாக்ஷன்ஸ். அப்படித்தான் அதை பெருக்கி கொள்ள முடியும், அப்படித்தான் அதை வளர்த்து கொள்ள முடியும். அதைத்தான் நம்ம செய்யணும். உலகத்தில் இருக்கிற எத்தனை படிப்புகளுக்கும் அப்பாற்பட்டது இது. இந்த எப்பவுமே நான் அடிக்கடி சொல்றது அதுதான். குளோரோஃபார்மை கண்டுபிடிச்சவர் சாமுவேல், பேரு எப்பவும் நான் மறந்துடுவேன், இந்த செகண்ட் நேம் மறந்துடுவேன். அவரு குளோரோஃபார்மை கண்டுபிடிச்ச உடனே அவருக்கு அங்க ப்ரைஸ் ரிவார்டு கொடுக்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு. அப்போ அவர் சொல்றார், நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளில் எல்லாவற்றிலும் பெரியதாய் நான் நினைப்பது என்னை படைத்த என் ஆண்டவரை, அவரை பற்றி நான் அறிந்திருக்கிற அறிவுதான் இவை எல்லாவற்றிலும் பெரியதுன்னு சொல்லி அங்க அவர் ஆண்டவரை பற்றி சொல்லுவார். ஏன்னா அவர் ஒரு நல்ல பிலீவர். இதான் நமக்கு சேலஞ்ச். அவர் கண்டுபிடிச்சது குளோரோஃபார்ம். இன்னைக்கும் அனஸ்தீசியாவில் அது யூஸ் பண்றாங்க. ஆனால் அது அவர் கண்டுபிடிச்சு அவர் சொன்னது, இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்ட அந்த அறிவு தான் இது எல்லாவற்றை காட்டிலும். நம்ம எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கணும். தியாலஜி, பிலாசபி, சயின்ஸு, என்ன படிப்பு எவ்வளவு மேன்மை எத்தனை இருந்தாலும் அது எல்லாவற்றை காட்டிலும் கிறிஸ்துவை அறிகிறது தான் பெரிது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு இதை முடிப்போம். நாம் அடுத்த வாரம் இதை தொடரும். 9 வசனங்களை முடிச்சிருக்கோம். நல்ல ஆண்டவரே, நீர் எவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறபடியினால் வேதத்தின் மூலமாக நல்ல காரியங்கள் மூலமாகவும் எங்களோடு பேசுகிறீர். சிலர் செய்த தவறுகளினாலும் கூட அவர்களுடைய அறிவீனங்களின் மூலமாகவும் எங்களுக்கு எச்சரிக்கிறீர். எங்களோடு நீர் பேசுகிற தேவனாயிருக்கிறீர். இதை எல்லாவற்றையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறீர். இந்த பர்பஸ்க்காகத்தான் இது எல்லாமே இதுல எழுதப்பட்டிருக்கிறது சுவாமி. ஏதோ வேதம் ஒரு அப்படியே டெக்கரேட்டிவ் புக்கு, வெறும் நன்மையான ஆசீர்வாதமான காரியங்களை மாத்திரம் சொல்றது இல்லை. விழுந்து போனது, மறைந்து மறுதளித்தது, ஒளிந்து கொண்டது, வழுக்கி போனது, தவறானது எல்லாவற்றையுமே நீர் எழுதி வைத்திருக்கிறீர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எப்படி எசேக்கியா ராஜா ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில அவ்வளோ நன்மையாய் இருந்த போதும், வாழ்க்கை நிலைமை மாறின போது, வாழ்க்கையின் நிலைமையில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த போது, கர்த்தர் அவனுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை அவன் கேட்காமலேயே கொடுத்திருந்தீர் சுவாமி. ஆனா அதுல அவன் கொஞ்சமும் இது கர்த்தரால் வந்ததுன்னு நினையாதபடிக்கு சுயமாய் சில காரியங்களை செய்த அந்த தவற்றின் மூலமாய் எங்களை எச்சரிக்கிறீர். ஆண்டவரே, நாங்க எந்த நிமிஷத்திலும் உம்மை மறந்து விடாதபடி. உலகம் சொல்லும், நீ வந்த வழிய உன்னுடைய பின்னால முந்தின நாட்களை நீர் நினைச்சு பாருன்னு. ஒருவேளை அப்படி சொல்லலாம், நீ எவ்வளவு ஏழ்மையிலிருந்து இப்ப இவ்வளவுதான் இருக்கிறேன்னு. அதை விட நாம என்ன சொல்லணும்னா, இதையெல்லாம் தந்தது கர்த்தர் என்று எப்பொழுதும் நினைவு கூற, கர்த்தர் இல்லாம நான் ஒன்றும் இல்லை என்பதை எப்பொழுதும் நினைவு கூற
எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, ஆசீர்வாதத்திற்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றிலும் எல்லா நிலைமைகளிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில அதில் இருக்கிற உயர்வுகள், அதில் இருக்கிற மேன்மைகள், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களை எவ்வளவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். ஆம் சுவாமி, அதன் முன்பாக ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கு முன்பாக எங்களுடைய மகிமை ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபத்தார். பவுல் எவ்வளவு ஒரு தீவிரவாதியை போல தனக்குத்தான் எல்லாம் தெரியும், தான் செய்யறது தான் சரி என்று சொல்லி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த அந்த பர்சன் ஆண்டவரே அவனை நொடி பொழுதுல சந்தித்து அவன் உள்ளத்தையே மாற்றி விட்டீர் சுவாமி. அப்படி ஒரு மாற்றத்தை எங்கள் உள்ளத்திலும் தாரும். எங்களில் ஒட்டி கொண்டிருக்கிற பெருமைகள், எங்களில் ஒட்டி கொண்டிருக்கிற மேட்டிமையான எண்ணங்கள், தேவையற்ற காரியங்கள், அனாவசியமாய் ஆண்டவரே அவசியமில்லாத காரியங்கள், அவசியமில்லாத பேச்சுக்கள், இப்படி எல்லா காரியங்களும் நிறைய எங்களை ஆண்டவரே அதை அசுத்தப்படுத்துகிறத, அது எங்களுடைய பாதையிலிருந்து விலக்கி விடுகிறதை பார்க்கிறோம். அதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போறோம் சுவாமி. பள்ளங்கள்லாம் மேடாக்கி எங்கள் உள்ளங்களை ஆயத்தப்படுத்தி மனம் திரும்பி உம்முடைய ஏற்றுக்கொள்கிற உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதியும் சுவாமி. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் சுகம்பலன் கொடுத்துருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்கும் இந்த நேரத்தை ஒதுக்க கிருபை பாராட்டினீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இப்படி வர நீர் உதவி செய்யும். இந்த நேரம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நேரமா இருக்கட்டும். இந்த நேரம் எங்க வாழ்க்கையில தொடர்ந்து இடைப்படுகிற நேரமா இருக்கட்டும். அடிக்கடி எங்களுக்கு இது ஞாபகம் வருகிற நேரமா இருக்கட்டும். இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்க வாழ்க்கையிலும் தேவையான ஆசீர்வாதங்களை நிறைவாய் தாங்க சுவாமி. எல்லா சுகவீனங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுங்க. சிகிச்சைக்கு உட்படுகிற, சிகிச்சைக்காக ஆயத்தமாகிற எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க சுவாமி. எங்களுக்காக எல்லாம் செய்து முடிக்கிறவர் நீர். நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்வீர், எங்களை வழி நடத்துவீர், எங்களை தாங்குவீர். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய கருத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்துவோம். ஆமேன், ஆமேன். ஆமென். Amen. Thank you, sister. Thank you, sister. Thank you. Good night. God bless you all. Very happy today. எல்லாரும் வந்துட்டோம். இன்னைக்கு வயலட் சிஸ்டர் வந்திருக்காங்க, டாக்டர் பிரேமா வந்திருக்காங்க. Very happy. Please continue to come. Thank you. Thank you. Thank you. Thank you.